வெல்கம் டு Arama IAS Academy PIB series. இன்னைக்கு நம்ம 18th ஜூலையோட PIB articles டிஸ்கஸ் பண்ண போறோம். Let us start with the first article. The first article says 2-day national awareness program on POSH Act begins at Vigyan Bhavan. So இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா what is POSH Act? இந்த ஆக்ட் யாரை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அண்ட் இந்த ஆர்டிக்கல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒர்க் பிளேஸை சேஃபா நம்ம என்ஷோர் பண்ணாதான் விமனோட பார்ட்டிசிபேஷன் இன் ஒர்க் ஃபோர்ஸை நம்மளால அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஷ் ஆக்ட் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் டு என்ஷோர் ஒர்க் பிளேஸ் சேஃப்டி. அந்த ஆக்ட் இதை எப்படி என்ஷோர் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். The Sexual Harassment of Women at Workplace Prevention, Prohibition and Redressal Act. இந்த ஆக்ட் 3 விஷயத்தை பண்ணுது. ஒன்னு ப்ரிவென்ட் பண்ணுது, இந்த ஆக்டை மொத்தமா ப்ரோஹிபிட் பண்ணுது, as well as செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மாதிரியான ஆக்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரெட்ரெசல் மெக்கானிசமையும் இந்த ஆக்ட் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த ஆக்ட் 2013 வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸை கவர் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா we had ஐபிசி. ஐபிசிக்கு கீழே தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் கேசஸ் டெல் பண்ணிட்டு இருந்தோம். ஐபிசிக்கு அப்புறம் 1997 we had விஷாகா கைட்லைன்ஸ். இது சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு இன்டர்வென்ஷன் மெக்கானிசம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட இந்த விஷாகா கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸை நம்ம இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருந்தோம். இந்த ஆக்டுக்குமே பேசிஸ் இஸ் விஷாகா கைட்லைன்ஸ் தான். ஸோ இந்த ஆக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் is definition of sexual harassment. Sexual harassment எந்தெந்த ஆக்ட்ஸை கவர் பண்ணுது அப்படின்ற டெஃபினிஷன் தான் இந்த ஆக்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கு. Physical contact and advances, sexual favors and demands, showing pornography, sexually colored remarks and other unwelcoming acts. இந்த மாதிரியான எல்லா ஆக்ட்ஸுமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் டிஃபைன் பண்ணுது. தென் எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸை இந்த ஆக்ட் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஹாலிஸ்டிக்கான ஆக்ட் அப்படின்றதுனால இட் கவர்ஸ் ஆல் பப்ளிக் ஆஸ் வெல் அஸ் பிரைவேட் ஆர்கனைசேஷன், போத் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு பிரைவேட் ஆஃபீஸர்ஸா இருக்கட்டும், இந்த 2 ஆஃபீஸஸையுமே இந்த ஆக்ட் கவர்ன் பண்ணுது. ஆஸ் வெல் அஸ் ஒரு ஆர்கனைஸ்டு செக்டரா இருந்தாலும் அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்ல நடக்கிற இந்த மாதிரியான கேசஸையுமே இந்த ஆக்ட் கவர் பண்ணிட்டு இருக்கு. லெட்ஸ் கம் டு ஹூ ஆர் ஆல் த விமன். எந்தெந்த செக்ட் ஆஃப் விமன்ஸை இந்த ஆக்ட் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இட் கவர்ஸ் ஆல் விமென்ஸ். எல்லா செக்டர்ல இருக்கிற எல்லா விதமான விமென்ஸையுமே இது கவர் பண்ணுது, ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஏஜ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். அவங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இந்த கம்பெனில ஒர்க் பண்ணாலுமே அவங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனை இந்த ஆக்ட் ப்ரொவைட் பண்ணுது. பீட் அ பெர்மனன்ட் எம்ப்ளாயி, இல்லைன்னா ஒரு ட்ரெயினியா இருக்கட்டும், இல்ல இன்டர்னா இருக்கட்டும், இல்ல கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இந்த ஆக்ட் ப்ரொடெக்ஷனை ஈக்குவலா என்ஷூர் பண்ணுது. மூவிங் ஆன். ஸோ எப்படி இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த ஆக்டிவிட்டியை எப்படி இந்த ஆக்ட் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு இன்டர்னல் ஆர் லோக்கல் கமிட்டி மெக்கானிசமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஸோ இந்த இன்டர்னல் கமிட்டி எங்கெங்கெல்லாம் செட்டப் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த கம்பெனில 10 or more எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றாங்களோ 10 or more எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ற எல்லா கம்பெனிலையும் நம்ம ஒரு இன்டர்னல் கமிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லா இன்சிஸ்ட் பண்ணுது. 10க்கு கீழே எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க அப்படின்னா லோக்கல் committee has to be established. In the local committee is for less than 10 employees. 10 employees க்கு கீழே இருக்கிற companies இந்த local committee at district office will take care of those case. So internal committeeல என்ன மாதிரியான people இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா it has to has 3 members. ஒரு chairperson இருக்கணும். That chairperson has to be a woman. அதுக்கப்புறம் ஒரு மெம்பர் இருக்கணும் அண்ட் ஆல்சோ எக்ஸ்டர்னல் மெம்பர். இந்த ஆஃபீஸ் சேராத ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பரும் அந்த கமிட்டியில இருக்கணும். ஸோ இதுதான் இன்டர்னல் கமிட்டியோட கம்போசிஷன் அண்ட் இட் கவர்ஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் விமன், பெர்மனன்ட் எம்ப்ளாயி, ட்ரெயினி ஆர் இன்டர்ன், கான்ட்ராக்ட் ஒர்க்கர் அண்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ். இந்த மாதிரியான வைட் ரேஞ்ச் ஆஃப் விமன் ஒர்க்கிங் இந்த ஆர்கனைசேஷன்ஸை இது கவர் பண்ணுது.
And also it covers various sectors like public sector, private sector, domestic works, hospitals and இந்த மாதிரியான எல்லா ஃபீல்ட்ல இருக்கிற ஆஃபீஸஸையுமே இது கவர் பண்ணுது. ஸோ த டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம். ஸோ ஒரு டிஸ்பியூட் ஆர் ஒரு கேஸ் வந்து இவால்வ் ஆகுது அப்படின்னா ஒரு அக்ரீவ்டு பர்சன் எப்படி அவங்களுக்கான ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுவாங்க, வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்டர்னல் கமிட்டிக்குள்ள எப்படி இது வந்து ப்ராசஸ் ஆகி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அக்ரீவ்டு விமன் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். இந்த இன்டர்னல் கமிட்டியில கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து 3 மாசத்துக்குள்ள அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ டைம் பீரியடும் தெளிவா அந்த ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மாசத்துக்குள்ள நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். அண்ட் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆனோடனே கவுன்சிலியேஷன் ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க. எதர் நீங்க வந்து பேசி இதை வந்து அமிக்கபிளா நீங்களே உங்களுக்குள்ள சால்வ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலேஷன் ரெக்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலேஷன் ரெக்வெஸ்ட்டுக்கு எய்தர் தட் வுமன் கேன் சே எஸ் ஆர் நோ. இது வந்து கம்ப்ளீட்லி த டிஸ்கிரிஷன் ஆஃப் விமன். இந்த எஸ் சொல்றது அந்த விமனோட டிஸ்கிரிஷன் தான். அந்த விமனை ஃபோர்ஸ் பண்ணி யாருமே எஸ் சொல்ல வைக்க முடியாது. அண்ட் ஆல்சோ மானிட்டரி மணி கொடுத்து இந்த ப்ராப்ளமை செட்டிலும் பண்ண முடியாது அப்படின்னு லாலே ப்ரொவைட் பண்ணிருக்கு. ஸோ எய்தர் இட் கோஸ் டு கவுன்சிலியேஷன். கவுன்சிலியேஷனுக்கு நோ சொல்றாங்க அப்படின்னா என்கொயரி நடத்துவாங்க. என்கொயரியோட டைம் பீரியட் என்ன அப்படின்னா வித்தின் 90 days. 90 daysக்குள்ள இந்த கேஸை நீங்க ப்ராப்பரா என்கொயரி பண்ணி முடிக்கணும் அப்படின்னு லால ப்ரொவைட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மீன் டைம் இந்த என்கொயரி 90 daysக்குள்ள நடக்கும் அப்படின்னா ஒரு 3 months டைம் பீரியட். இந்த 3 months டைம் பீரியட்ல இன்டீரியம் ரிலீஃப், அதாவது இந்த 3 months கடக்கும் போது அந்த விக்டிம் அந்த விமனுக்கு தேவையான ரிலீஃபை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆக்ட்ல ப்ரொவைட் பண்ணிருக்கு. இன்டீரியம் ரிலீஃப் எந்த மாதிரி அப்படின்னா விமன் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் இல்ல லீவ் வேணும் அப்படின்னு ப்ராப்பரா ஆர்கனைசேஷன் கிட்ட அப்ளை பண்றதுக்கான ரைட் வந்து இந்த ஆக்ட் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இன்கேஸ் என்னோட சூப்பர்வைசரை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அந்த விமன் கேட்டாலுமே அதை பண்ணி கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த ஆக்ட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. யார் விக்டிம் யார் விட்னஸ் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாம பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஃபீச்சர்ஸுமே இந்த ஆக்ட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த என்கொயரி ஃபைனல் டெசிஷன்ஸ் வரும். கமிட்டி வந்து அவங்களோட ஃபைண்டிங்ஸையும் ரெக்கமெண்டேஷன்ஸையும் சப்மிட் பண்ணுவாங்க. அண்ட் த ப்ராசஸ் எண்ட்ஸ் தேர். இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்னல் கமிட்டி அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட் ஆர் த பெனால்டிஸ்? இப்போ ஒரு கம்பெனி இந்த ஆக்டை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா என்ன மாதிரியான பெனால்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்னா அப் டு 50,000 வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுவுமே லால ப்ரொவைட் பண்ணிருக்கு. அண்ட் ரிப்பீட்டட் வயலேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹையர் பெனால்டி, கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த கம்பெனிக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸையோ ரெஜிஸ்ட்ரேஷனையோ கேன்சல் பண்றதுக்கான ப்ரொவிஷனுமே ஆக்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் the POSH Act. Moving on to the next article. The government strengthens anti-doping framework with enforcement of National Anti-Doping Act 2022 and Amendment Act of 2025. So National Anti-Doping Act 2022 is coming into force. அது எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இது மூலயமா நம்மளோட ஸ்போர்ட் ஈகோசிஸ்டமை கிளீன் அண்ட் ஹெல்தியா மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட கோர் தீமா இருக்கு. அண்ட் இந்த ஆக்ட் ஆன்டி டோப்பிங் ஆக்ட் ஆஃப் 2022 அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2025 நம்ம அத்லெட்ஸோட ப்ரொடெக்ஷனுக்கும் குளோபல் ஆன்டி டோப்பிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த லாவை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் திஸ் ஆக்ட் அண்ட் இந்தியாவில் இருக்கிற ஆன்டி டோப்பிங் ஃப்ரேம்வொர்க் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ த நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஆக்ட் ஆஃப் 2022. ஸோ இதுல பேசிக் கோர் என்ன அப்படின்னா ஒரு நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஃப்ரேம்வொர்க்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஸ்போர்ட்ஸ் மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்காம நம்ம வந்து ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றத என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் இந்த ஆக்டை வந்து லெஜிஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் செட்ஸ் அ மினிமம் ஸ்டாண்டர்ட் அண்ட் இன்டெகிரிட்டி இன் ஸ்போர்ட்ஸ்ல நம்ம வந்து ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் இன்டெகிரிட்டியை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் இதோட கோர் அப்ஜெக்டிவா இருக்கு. இந்த ஆக்ட் நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இந்த ஏஜென்சியோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? இட் ஹாஸ் டு என்ஷூர் தட் ப்ராப்பரா எல்லா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லயும் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்றது தான் நாடோட முக்கியமான
ரோலா இருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் அண்ட் சாங்ஷன்ஸ் அண்ட் மெயின்டைன் அத்லெட்டிக் டேட்டா. அத்லெட்ஸோட ப்ராப்பரான டேட்டாவை மெயின்டைன் பண்றதுமே நாடாவோட ரோலா இருக்கு. ஸோ இந்த ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நாடாக்கு நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஆக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் அ ஆன்டி டோப்பிங் டிசிப்ளினரி பேனல் அண்ட் அப்பீல் பேனல். இன் கேஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஏதாவது கேஸ்ல மாட்டுறாங்க, இஃப் ஹி இஸ் டேக்கிங் எனி சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா அவங்க வந்து ஒரு டிசிப்ளினரி பேனலுக்கு வந்து அனுப்பப்பட்டு அவங்களோட கேஸை வந்து ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஒருவேளை இது வந்து தப்பா அவங்க மேல வந்து குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான அப்பீல் பேனலையுமே இது எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு ஃபார் ஃபேர் ஹியரிங்ஸ். ஸோ ஃபேர் ஹியரிங்ஸ் இஸ் ஆல்சோ டேக்கன் கேர் ஆஃப் இன் திஸ் ஆக்ட். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆன்டி டோப்பிங் ஃப்ரேம்வொர்க். எதுக்காக இந்த நாட்டுக்கு ஒரு ஆன்டி டோப்பிங் ஃப்ரேம்வொர்க் தேவை அப்படின்னா டு ஸ்ட்ரென்தன் இந்தியாஸ் குளோபல் ஸ்போர்ட் ரெப்யூட்டேஷன். குளோபல் லெவல்ல நம்ம வேரியஸ் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒலிம்பிக்ஸ், பாரா ஒலிம்பிக்ஸ், இந்த மாதிரியான ஈவெண்ட்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்தியால இருந்து வர ஸ்போர்ட்ஸ்மேன் ஹை இன்டெகிரிட்டி அண்ட் ஹெல்த்தோட வருவாங்க அப்படின்ற நம்பகத்தன்மையை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஃப்ரேம்வொர்க் தேவைப்படும். ரெண்டாவது டிரான்ஸ்பெரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஃபீல்ட்ல ப்ராப்பரான டிரான்ஸ்பெரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி என்ஷோர் பண்றதுக்குமே நமக்கு ஒரு ஃப்ரேம்வொர்க் தேவைப்படும். அண்ட் இட் ஆல்சோ என்ஷூர்ஸ் ஃபேர் காம்படிஷன் ஃபார் ஆல் அத்லெட்ஸ். இஃப் சம்ஒன் இஸ் டேக்கிங் சப்ஸ்டன்சஸ், ஒருத்தர் சப்ஸ்டன்ஸ் எடுத்திருப்பாங்க, இன்னொருத்தவங்களுக்கு அந்த அக்சசிபிலிட்டி இருக்காது. ஸோ இது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்காது. டு என்ஷூர் அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஃபார் ஆல் த அத்லெட்ஸ், எல்லா அத்லெட்ஸ்க்கும் ஒரு சமமான ஃபீல்டை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஃப்ரேம்வொர்க் தேவைப்படும். அந்த ஃப்ரேம்வொர்க்கை தான் இந்த ஆக்ட் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ வாட் இஸ் த ஆன்டி டோப்பிங் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் இந்தியா? நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. இந்த ஏஜென்சி 2005 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்டர் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். ஸோ இப்போ வந்திருக்க இந்த நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஆக்டுக்கு கீழே இந்த பாடியை உருவாக்கல, இதுக்கு சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லேயே இந்த பாடியை உருவாக்கிட்டாங்க. இந்த பாடிக்கான மோர் பவரை தான் இப்போ வந்திருக்க ஆக்ட் ப்ரொவைட் பண்ணுது. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு கீழே தான் இந்த பாடி ஒர்க் பண்ணுது. வாட் இஸ் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்டிங், எஜுகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்டி டோப்பிங் ரூல்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் நடக்கிற எல்லா ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ்லையும் அத்லெட்ஸோட டெஸ்டிங், அதை பற்றின எஜுகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்டி டோப்பிங் ரூல்ஸ், இந்தியாவில் ஆன்டி டோப்பிங் ரூல்ஸை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு முக்கியமான பாடியா நாடா இருக்கு. இது ஒர்க் பண்றதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஃப்ரேம்வொர்க் இருக்கு. அந்த இன்டர்நேஷனல் ஃப்ரேம்வொர்க் வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. ஸோ இந்த வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியோட ஃப்ரேம்வொர்க் அண்ட் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி ஒர்க் பண்ணுது. தென் கம்ஸ் டு நேஷனல் டோப் டெஸ்டிங் லேபரேட்டரி. ஸோ நமக்குன்னு எமினன்டான லேபரேட்டரிஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். And in the laboratories is accredited by World Anti-Doping Agencies. So World Anti-Doping Agency-யால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட நிறைய லேபரேட்டரிஸ் இந்தியாவில் இருக்கு. அதோட பேரு நேஷனல் டோப் டெஸ்டிங் லேபரேட்டரிஸ். குளோபல் அலைன்மெண்ட். ஸோ நம்ம மேக் பண்ணியிருக்க இந்த லா குளோபல் லெஜிஸ்லேஷன்ஸோட அலைன் ஆகி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், we have followed UNESCO's International Convention Against Doping in Sports. யுனெஸ்கோ மேக் பண்ண ஒரு கன்வென்ஷன், அது இஸ் அகெயின்ஸ்ட் டோப்பிங் இன் ஸ்போர்ட்ஸ். இந்த கன்வென்ஷனை பேஸ் பண்ணியும் வாடா வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங் கோட், இதை பேஸ் பண்ணியும் தான் நம்மளோட லெஜிஸ்லேஷனை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் இன்டெகிரிட்டி, பிளே ஃபேர், ஸ்டே கிளீன், இந்த மாதிரியான பிரின்சிபிள்ஸை நம்மளோட லெஜிஸ்லேஷன்ல ஆட் பண்ணியிருக்கோம். Central Consumer Protection Authority imposes 1 lakh penalty on SpiceJet for the use of dark patterns on flight booking platforms. SpiceJet அவங்களோட flight booking platformsல நிறைய டார்க் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி 1 lakh பெனால்டி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம படிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா வாட் இஸ் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அண்ட் டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இந்த டார்க் பேட்டர்ன்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு சில
லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கு. என்னென்ன லெஜிஸ்லேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 2019, Consumer Protection E-Commerce Rules of 2020 and Guidelines for Prevention and Regulation of Dark Patterns 2023. இந்த ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ்க்கு கீழே தான் டார்க் பேட்டர்ன்ஸை CCPA ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட் ஆர் டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வெப்சைட்குள்ளே போகிறோம். அந்த வெப்சைட்டில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ நிறைய கிளிக் ஹியர் அப்படின்ற பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அந்த பாக்ஸ் ஆர் நத்திங் பட் டார்க் பேட்டர்ன்ஸ். டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது ஒரு டிசெப்டிவ் டிசைன்ஸ். இதை டிசைன்லேயே டிசெப்டிவா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அட்ராக்டிவாகவும் இருக்கும். பார்க்கும்போதே நமக்கு இதை கிளிக் பண்ணி இதில் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அப்படின்ற மாதிரியான டிசெப்டிவ் டிசைனாக இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் மேனிப்புலேட்டிவா இருக்கும். இப்போ நம்ம பிளிங்கிட்ல போய் ஆர்டர் பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு கீழே வந்து ஒன்லி ஒன் ஸ்டாக் அவைலபிள் அப்படின்ற மாதிரியான ஃபால்ஸ் கிளைம்ஸ் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து யூஸ்வலா மேனிப்புலேட்டிவா இருக்கும். இது எல்லாமே டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நம்ம யூஸ் பண்ற வெப்சைட்ஸ், மொபைல் ஆப்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்மளால பார்க்க முடியும். இது யூஸ்வலி யூசரை ட்ரிக் பண்ணி நம்ம அந்த வெப்சைட்குள்ள போக வைக்கிறதுக்கான ட்ரிக்ஸா இது இருக்கும். ஸோ இதனாலதான் இதை டார்க் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளே நிறைய வெப்சைட்ல பார்த்துருப்போம், சைன் மீ அப் ஃபார் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு. ஃப்ரீ ட்ரையல் போகும், பட் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க மெக்கானிசம் ஒரு ஆட்டோ பேயை செட் பண்ற மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் டிசெப்டிவ். திஸ் இஸ் போத் டிசெப்டிவ் ஆஸ் வெல் அஸ் மேனிப்புலேட்டிவ். இந்த மாதிரியான டார்க் பேட்டர்ன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தேர் ஆர் சர்டன் ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் ரெகுலேட்டட் பை CCPA. எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டார்க் பேட்டர்ன் வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபால்ஸ் அர்ஜென்சி, ஒன்லி 2 லிமிடெட் ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஃபால்ஸ் அர்ஜென்சியா இருக்கட்டும், இல்ல பேஸ்கெட் ஸ்னீக்கிங்கா இருக்கட்டும். நம்ம டொனேஷன் ₹1 நீங்க வந்து டொனேஷனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேஸ்கெட்ல வேல்யூ ஆட் பண்றது. அதுக்கப்புறம் ஹிடன் ஃபீஸ் ஆர் ட்ரிப் பிரைசிங். நம்மளோட ப்ராடக்ட்ல ஒரு விலை இருக்கும், பட் ஆனா ஃபைனலா நம்ம பே பண்ற விலை வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். இததான் ஹிடன் ஃபீஸ் ஆர் ட்ரிப் பிரைசிங் அப்படின்னு சொல்றாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ரீடென்ஷன் டாக்டிக்ஸ். ஒரு டைம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா அது கூடவே நம்ம ஆட்டோபே மெக்கானிசம்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இது வந்து இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்ஃபேஸ் அண்ட் மென்டல் மேனிப்புலேஷன். இன்டர்ஃபேஸ்ல நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய கிளிக் ஹியர் பாக்ஸஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு தெரியாமலே நம்ம அதை கிளிக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் மூலயமா நம்மளோட மென்டல் எபிலிட்டிஸ் அஃபெக்ட் பண்ணி நம்மள ஒரு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண வைக்கிறதுமே இஸ் பார்ட் ஆஃப் டார்க் பேட்டர்ன்ஸா. அண்ட் ஃபோர்ஸ்ட் ஆர் மலிஷியஸ் ஆக்ஷன்ஸ். இப்போ நிறைய வார்னிங்ஸ் ஓப்பன் ஆகுது, உங்க சிஸ்டம் இஸ் அண்டர் அட்டாக் பை வைரஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு இன்ஸ்டன்டா நம்ம அதை கிளிக் பண்ணணும் அப்படின்றது தான் தோணும். ஸோ இந்த மாதிரியான ஃபோர்ஸ்ட் அண்ட் மலிஷியஸ் ஆக்ஷன்ஸுமே டார்க் பேட்டர்னுக்கு கீழே தான் வருது. So what is this Consumer Protection Act of 2019? 2019ல இந்த ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட கன்சியூமர் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. We as a consumer has certain rights. அந்த ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஆக்ட் எக்ஸ்க்ளூசிவா வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ கன்சியூமர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா நடக்கிற ஃப்ராட்ஸ், டிசெப்டிவ் ப்ராக்டிசஸ் அண்ட் அன்ஃபேர் ட்ரேடை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஆக்டை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இதுல 6 கோர் கன்சியூமர் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கன்சியூமர்ஸ்க்கு 6 கோர் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ரைட்ஸ் அப்படின்னா, ரைட் டு சேஃப்டி. இஃப் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை சேஃபா நமக்கு இருக்கணும் அப்படின்றது பேசிக் ரைட். ஸோ ரைட் டு சேஃப்டி, ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. எங்க இருந்து இந்த ப்ராடக்ட் வருது, இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கணும். ஸோ ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. ரைட் டு சூஸ். எந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்ற சாய்ஸ் வந்து ஒரு கன்சியூமரோட தான் இருக்கணும். இட் ஷுட் நாட் பி ஃபோர்ஸ்ட் அப்பான் த கன்சியூமர். ரைட் டு பி ஹர்ட். இப்போ நம்ம வாங்குற ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை யார்கிட்டயாவது நம்ம போய் சொல்லணும். அதை சொல்ற ஒரு மெக்கானிசம், ஒரு ரெட்ரெசல் மெக்கானிசம் வந்து ரைட் டு பி ஹர்டுக்கு கீழேயும் அண்ட் ரைட் டு சீக் ரெட்ரெசல். இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம ஒரு ஃபார்மலா ஒரு இடத்துல பிளேஸ் பண்றதுக்கு ரைட் டு சீக் ரெட்ரெசலும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் டு சீக் கன்சியூமர் அவேர்னஸ். ஸோ நமக்குலாம் இப்படிப்பட்ட ஒரு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கன்சியூமர்ஸ்க்கு அவேர்னஸ் கிடைக்கிறதையுமே ஒரு ரைட்டா இந்த ஆக்டுக்கு கீழே பிளேஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ வாட் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட்? இந்த ஆக்டுக்குன்னு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட், இட் எஸ்டாப்ளிஷ் அ சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. நேஷனல் லெவல்ல ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியை வந்து கிரியேட் பண்றாங்க. இதோ அத்தாரிட்டியோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, கன்சியூமர் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து கன்சியூமர் ரைட்ஸை வயலேட் பண்றாங்களோ அவங்களுக்கான பெனால்டிஸை போடுற ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இந்த அத்தாரிட்டிக்கு இருக்கு. ஸோ சம் மிஸ்லீடிங் ஆட்ஸ் ஏதாவது ஒரு கம்பெனி வச்சிருந்தாலோ இல்லைனா வந்து ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த ப்ராடக்டையே ரீகால் பண்ண சொல்ற ரோல்ஸுமே வந்து இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி பெர்ஃபார்ம் பண்றாங்க. இ-காமர்ஸ் ரூல்ஸ், ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத இந்த ஆக்ட் தெளிவா டிஃபைன் பண்றாங்க. அண்ட் இ-காமர்ஸ்ல தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க பிளேஸ் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ், அது எந்த குவாலிட்டியில மேக் பண்ணிருக்கு, எங்க இருந்து அந்த ப்ராடக்ட் வருது, ஸோ த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், யார் இதோட மேனுஃபேக்சர், யார் இதை செல் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் சப்ளை செயினை வந்து நம்ம இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராடக்ட் லயபிலிட்டி, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் டிஃபெக்டிவா இருக்கு அப்படின்னா அதுக்கான லயபிலிட்டியை எங்கேயாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் லயபிலிட்டி எப்படி நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றதுக்கான ரூல்ஸுமே இந்த ஆக்டுக்கு கீழே வருது. அண்ட் மீடியேஷன், இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறதால ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு சேஃப்டி இஷ்யூஸ் வருது அப்படின்னா அந்த சேஃப்டி இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கான மெக்கானிசமையும் நம்ம ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த ஆக்டுக்கு கீழே பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து ஒரு 3 டயர் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணுது. 3 லெவல் ஆஃப் சிஸ்டம் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். 1 அட் நேஷனல் லெவல், 2 அட் ஸ்டேட் லெவல், 3 அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ இந்த மாதிரி 3 சிஸ்டம் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல என்ன அப்படின்னா கிளைம்ஸ் அப் டு 1 crore, 1 crore வரைக்குமான கிளைம்ஸை வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கமிஷன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸ்டேட் லெவல்ல பிட்வீன் 1 crore to 10 crore வரைக்குமான கிளைம்ஸை வந்து நம்மளால ஸ்டேட் லெவல்ல கொண்டு போக முடியும். அண்ட் ஆல்சோ மோர் தென் 10 crores அப்படின்னா நேஷனல் லெவல் கமிஷன்ல நம்மளால கிளைம்ஸை எடுத்துட்டு போக முடியும். ஸோ சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, இந்த சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியை எதுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆக்டுக்கு கீழே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே ஒர்க் பண்ணுது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த பாடி ஒர்க் பண்ணுது. இதோட மேண்டேட்டே கன்சியூமர்ஸோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அன்ஃபேர் மீன்ஸ் ஆஃப் ட்ரேடை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட கோர் மேண்டேட்டா இருக்கு. Moving on to the next article. Next article, NITI Aayog releases a report on investment friendliness index. So what is this investment friendliness index அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதை எந்த பாடி ரிலீஸ் பண்ணுது அப்படின்றதும் இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். The investment friendly index வந்து நம்மளோட 28 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸை கவர் பண்ணுது. இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ இருக்கு, ஒரு ஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பிளஸ் டைரக்ஷன் கொடுக்குற ஒரு முக்கியமான இண்டெக்ஸா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இண்டெக்ஸ்ல என்னென்ன மாதிரியான ஏரியாஸ் நம்ம கவர் பண்றோம், இது மூலயமா நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னுமே நீத்தி ஆயோக் சொல்லியிருக்காங்க. ஒன்னு பெஞ்ச்மார்க் அண்ட் எனேபிள் ஸ்டேட் ரிஃபார்ம்ஸ். ஸோ ஒரு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாலேருந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஸ்டேட் ரிஃபார்ம்ஸ்க்கு தேவையான டேட்டா ப்ரொவைட் பண்றதா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ் இருக்கு. அண்ட் ஈஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ ஒரு கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க இந்த இண்டெக்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கான பெஸ்ட் ஸ்டேட்டை அவங்க சூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஈஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ஷூர் பண்றதுக்குமே இந்த இண்டெக்ஸ் ரொம்பவே முக்கியமா இருக்கு. விக்ஷித் ராஜ் அட் 2047 விஷன், அதாவது 2047க்குள்ள நம்ம வந்து டெவலப்டு இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷனுக்கு முக்கியமான இண்டெக்ஸா இந்த இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் டேட்டா ட்ரிவன் அப்ரோச், டேட்டா மூலயமா நம்ம டெசிஷன்ஸை இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸா மாத்துறதுக்குமே இந்த இண்டெக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஓவரால் இட் கிரியேட்ஸ் அ ஸ்ட்ராங்கர் ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு பெட்டரான மெக்கானிசமா இருக்கு. ஸோ 8 பில்லர்ஸ்க்கு கீழே இந்த இண்டெக்ஸ் ஸ்டேட்ஸை
ரேங்க் பண்றாங்க. என்னென்ன 8 pillars அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிசினஸ் கிளைமேட், ரிசோர்ஸ், கவர்மெண்ட் பாலிசி, ரெகுலேட்டரி ஈஸ், இன்ஸ்டிடியூஷனல் என்விரான்மெண்ட், ஃபினான்ஷியல் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் ரெசிலியன்ஸ். இந்த மாதிரி 8 பில்லர்ஸ்க்கு கீழே ஸ்டேட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ் வந்து சொல்லுது. இதை ரிலீஸ் பண்றது நம்மளோட நீத்தி ஆயோக். பேஸ்ட் ஆன் த 8 பில்லர்ஸ்ல அசஸ் பண்ணதுல 4 கேட்டகரிஸ்ல ஸ்டேட்ஸை வந்து மார்க் பண்றாங்க. டாப் பெர்ஃபார்மர்ஸ், ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், எமர்ஜிங் பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் ஆஸ்பைரிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியில ஸ்டேட்ஸை ரேங்க் பண்றாங்க. Moving on to the next article. BharatTex 2026 where every thread opens a new opportunity. So BharatTex அப்படின்னா என்ன நம்ம பார்த்துக்கணும். இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ஒரு ஈவெண்ட். இது எங்க நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில நடக்குது. இதை யார் ஹோஸ்ட் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ BharatTex அப்படின்றது இந்தியாவோட ஃபிளாக்ஷிப், இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஈவெண்ட் அண்ட் லார்ஜஸ்ட் குளோபல் டெக்ஸ்டைல் ட்ரேட் ஃபேர். உலகத்திலேயே ரொம்ப பெரிய டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ட்ரேட் ஃபேர் தான் வந்து இந்த BharatTex. இதை யார் ஆர்கனைஸ் பண்றா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைலோட சேர்ந்து BharatTex ட்ரேட் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு பாடி தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த ட்ரேட் ஃபேரை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ட்ரேட் ஃபேரோட தீம் என்னவா இருக்கு, கோர் ஐடியா என்னவா இருக்கு அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டரோட 5F விஷனை தான் வந்து இது இன்ஸ்பயர் பண்ணி மூவ் பண்ணுது. 1 is farm. ஃபார்ம்ல நம்ம டெக்ஸ்டைலுக்கான மெட்டீரியல்ஸை வந்து க்ரோ பண்றோம். ஃபார்ம்லேருந்து அதை ஃபைபரா கிரியேட் பண்ற ஒரு ப்ராசஸ், ஆஸ் வெல் அஸ் அதை ஃபேக்டரிக்கு கொண்டு போறோம். அண்ட் ஃபேக்டரியில இருந்து அது ஃபேஷன் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுது. அண்ட் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம ஃபாரின் எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ண போறோம். ஸோ இந்த 5F விஷனை என்ஷோர் பண்றது தான் இந்த BharatTexோட கோர் தீம் ஆஃப் த ஃபேரா இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்ல ரிலீஸ் பண்ண முக்கியமான புக் தான் இந்த புக். அண்ட் BharatTex ட்ரேட் ஃபெடரேஷன் அப்படின்றது ஒரு அம்பர்லா பாடி ஆஃப் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு பாடி தான் BTTF. இந்த பாடி இஸ் அ பிரைவேட் நான் கவர்மெண்ட் அம்பர்லா ஆர்கனைசேஷன் 2024ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் BharatTex ட்ரேட் ஃபெடரேஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண 2 டாபிக்ல இருந்து 2 questions பிளேஸ் பண்ணியிருக்கோம். 1 is on நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அண்ட் அதர் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி சில டார்க் பேட்டர்ன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் டார்க் பேட்டர்ன்ஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வாட் இஸ் த டிசைன் ப்ராக்டிஸ் இதில் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணினா ஒரு கொஸ்டினும் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்ல பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.